நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நான் ஒரு ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெசிபியோட வந்திருக்கேங்க. ஆமாங்க. தக்காளி சாதப்பொடி. இந்த டொமேட்டோ ரைஸ் பவுடர் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 கிலோ தக்காளிய நல்ல வெயில் அடிக்கிறதுனால ஸ்லைசஸா அத கட் பண்ணிட்டு, இந்த மாரி சைஸ்ல கட் பண்ணிட்டு, நல்ல வெயில்ல தனித்தனியா ட்ரேல வச்சு காய வச்சு எடுத்துட்டேங்க. அப்படி கையில எடுத்தோம்னா, அது உடையிற அளவுக்கு ஆகணும். எனக்கு இந்த மாதிரி கிரிஸ்பி போர்ஷன் வரதுக்கு ஒரு 3 நாள் ஆயிடுச்சுங்க. நான் 3 நாள் வச்ச பிறகு பாருங்க, 2 கிலோ தக்காளி இந்த அளவுக்கு சுருங்கி வந்துருச்சு. இப்ப நம்ம பவுடர வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு 3த்தையும் அப்படியே கடாயில போட்டாச்சு. அது கூடவே காரத்துக்கு ஒரு 15லேருந்து 20 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேங்க. அதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு. அதையும் சேர்த்து இப்போ நம்ம இந்த பருப்போடயே வதக்கி எடுத்துக்கலாம். என்னதான் நம்ம வெயில்ல காய வச்சிருந்தாலும், இந்த தக்காளி வடகத்த ஒரு தடவ நீங்க கடாயில லோ ஃப்ளேம்லயே வச்சு லேசா வதக்கி எடுத்துக்கங்க. இப்ப நம்ம உப்பு சேர்த்து வதக்கின பிறகுவே அடுப்ப அணைச்சிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியையும் சேர்த்து விட்டுருங்க. அந்த சூட்டுலயே அது நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்ப நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு காஞ்ச தக்காளி வடகத்த முதல்ல மிக்ஸி ஜார்ல பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன ஜார்ல பொடி பண்ணி எடுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல பொடியாகி வரும். அடுத்தது இந்த பருப்ப தனியா பொடிச்சு எடுத்துருங்க. இப்ப 2த்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரு தடவ மிக்ஸியில அரைச்சு எடுத்து, இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணலாம். இது ஒரு 3 வாரத்துக்கு வரைக்கும் நம்ம வெளியில ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாம் 3 மாசம் கூட. நல்லாவே டேஸ்ட்டா இருக்கும். நம்மளோட ப்ரீமிக்ஸ் பவுடர் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ரீமிக்ஸ் தக்காளி சாத பவுடர வச்சு இப்ப நம்ம சாதம் ரெடி பண்ணலாம். அதுக்கு கடாயில நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, அப்புறம் 2, 3 காஞ்ச மிளகாவ நறுக்கி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்ப அடுப்ப அணைச்சிருங்க. இப்ப நான் 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளுடைய தக்காளி சாதம் ப்ரீமிக்ஸ் பவுடர் வச்சு ரெடி ஆயிடுச்சு. என்னோட பொண்ணு இன்னைக்கு சிட்னி போறா. ஸோ ஃப்ளைட்ல சாப்பிட்றதுக்கு கண்டிப்பா உங்களோட கையால செஞ்ச சாப்பாடு வேணும்னு சொன்னா, இந்த சாதத்த நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அருமையான தக்காளி சாதம் பவுடர் வச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. அது கூடவே மொறு மொறுன்னு வறுத்த வெண்டைக்காவும் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்த நாள் லஞ்சுக்கு ஃப்ளைட்ல சாப்பிட்றதுக்காக இப்போ டிஸ்போசல் பேக்ல ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. சாப்பிட்டுட்டு நமக்கு ஃபீட்பேக்கும் அடிப்பொலியான ஒரு லஞ்சுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்ல சூப்பரான ஒரு கமெண்ட்டும் கொடுத்தாங்க. நீங்க வந்து தக்காளி வடகத்த ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டான தக்காளி சாதம் சட்டுன்னு நம்மளும் ரொம்பவே சுவையா செஞ்சிடலாம். பவுடர் இல்லாம வழக்கம் போல தக்காளி சாதம் செய்யற சூப்பரான ரெசிபி நம்ம சேனல்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க.